ஹை ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு சோயா பீன்ஸ் ரொம்ப பிடிக்குமா? அப்போ இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சோயா பீன்ஸ் வந்து நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து 3 முட்டை வந்து நான் உடச்சி ஊற்றிக்கிறேன். இது கூட வந்து உப்பு, மிளகாய் பொடி, மல்லித்தூள், மஞ்சள் தூள் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். சோயா வந்து எல்லா இடத்துலையும் மிங்கிள் ஆகிற மாதிரி, முட்டையும் சோயாவும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு கடாய் வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கிட்டேன். இதில் வந்து கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம், கடுகு நல்லா பொரிஞ்சால் தான் நல்லா வாசனையாக இருக்கும். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலையை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இது நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ வந்து இந்த சோயா பீன்ஸ் முட்டையை வந்து இதில் ஊற்றிக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் வந்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கலாம். இப்போ முட்டையும் நல்லா வெந்திருக்கு. சோயா ஆல்ரெடி நம்ம வேக வச்சு தான் எடுத்திருக்கோம். முட்டையும் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி டிஷ் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சாப்பாடுக்கு. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ்.